Shalom, praise the Lord. God bless you. Shalom, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Are you ready to study the word of God? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ஆராய ஆயத்தமா இருக்கிறீங்களா? Okay, let's lift up our Bibles up high. நம்முடைய வேதாகமத்தை நன்றாக உயர்த்தி கைகளில் வைத்துக் கொள்வோம். Repeat after me. This is my Bible. This is my Bible. This is God's word. This is God's word. I will love it. I will love it. Read it. Read it. Believe it. Believe it. Live it. Live it. இது என்னுடைய பைபிள். இது என்னுடைய பைபிள். கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. நேசிப்பேன். நேசிப்பேன். வாசிப்பேன். வாசிப்பேன். விசுவாசிப்பேன். விசுவாசிப்பேன். அபியாசிப்பேன். அபியாசிப்பேன். Amen. Amen. Now we've been doing a series that I've entitled Mysteries of the New Testament. ஒரு தொடர்ச்சியான செய்தியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாஸ்டர் இப்படியாக புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற ரகசியங்கள் என்று சொல்லி நாம் கோர்வையாய் பார்த்து கொண்டு வருகிறோம். The Bible, especially the New Testament, mentions mysteries in several places. விசேஷமாக வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் கவனிக்கும் பொழுது ஒரு சில பகுதிகளில் ரகசியம் என்று சொல்லி இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறது. So we need to know what are the mysteries of the New Testament. ஆகினாலே புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற இந்த ரகசியங்கள் இன்னது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வது அவசியம். The word mystery in the English and ரகசியம் in the Tamil does not really bring out the meaning. ஆங்கில எழுத்துல மிஸ்ட்ரி, தமிழ் எழுத்துல ரகசியம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அதனுடைய கருப்பொருளை கொண்டு வரவில்லை. Mystery according to the New Testament, புதிய ஏற்பாட்டுக்கு நாம் ரகசியம் என்று சொல்லி சொல்லும் பொழுது something that was mentioned in the Old Testament but not very clear and obvious, but in the New Testament it's made very clear. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், தெளிவில்லாமல் சொல்லப்பட்ட ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது மிகவும் தெளிவாகவும் தெள்ள தெளிவாகவும் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற காரியம் தான் ரகசியம். Or either not mentioned in the Old Testament but now revealed in the New Testament. அல்லது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படாத ஒரு காரியம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் நமக்கு வெளிச்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. So a mystery is not something that's difficult to understand. ரகசியம் என்று சொல்லும் பொழுது புரிந்து கொள்ள கடினமான ஒரு விஷயம் அல்ல. Right, in this series we have covered 6 mysteries. இந்த தொடர்ச்சியான செய்தியில இதுவரைக்கும் 6 பங்காக 6 செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். We have seen the mystery of godliness. தெய்வீகத்துவத்தின் ரகசியம் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். We have seen the mystery of the partial hardening of Israel. இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடினம் என்று சொல்லி இந்த ரகசியம் குறித்து பார்த்திருக்கிறோம். We have seen the mystery of the inclusion of the Gentiles into the promises of Israel. And Paul talks about this mystery the most. பவுலினுடைய காரியத்தை பார்க்கும்போது இந்த ஒரு ரகசியத்தை குறித்து தான் அதிகமாய் பேசியிருக்கிறார். என்ன ரகசியம் என்று சொன்னால் புறஜாதிகளும் இஸ்ரவேலருடைய திட்டத்துக்குள் பொருத்தப்பட்டிருக்கிறதை பவுலடிகள் நமக்கு சொல்லி இருக்கிறார். We saw the mystery of Christ in us, which is the hope of glory. பின்பு கிறிஸ்து நமக்குள் இருக்கிற ரகசியம் என்று பார்த்தோம். அது என்னவென்று சொன்னால் நம்முடைய மகிமையின் நம்பிக்கை என்று பார்த்தோம். We saw the mystery of Christ and the church. பின்பு கிறிஸ்துவும் திருச்சபைக்கும் இருக்கிற இந்த காரியம் ரகசியம் என்று சொல்லி நாம் பார்த்திருந்தோம். And the last one was we saw the mystery of the transformation of the living saints. பின்பு கடைசியா இதுவரைக்கும் நாம் பார்த்த காரியம் என்ன சொன்னால் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களுடைய மறுரூபம், இது ஒரு ரகசியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். Those who are dead will be resurrected with a glorified body. But what about the Christians who are alive at that time? மரித்தவர்களோ உயிரெழும் பொழுது மறுரூபமாகப்பட்ட மகிமை சரீரத்தோடு எழுவார்கள். ஆனாலும் எஞ்சி உயிரோடு இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட சரீரமாய் இருப்பார்கள்? So Paul reveals the mystery. We will be immediately transformed, glorified. பவுலடிகள் இப்படியாக இந்த ரகசியத்தை நமக்கு விளக்கி உரைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் உடனே நாம் மறுரூபமாக்கப்படுவோம், நம் சரீரம் மாற்றப்படும் என்று சொல்லி. Now in this message we have come to the 7th and the last mystery. With this sermon I'll bring this series to a conclusion. இந்த கடைசி 7வது பங்கு ரகசியம் என்ற தலைப்பில் உள்ள செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த செய்தியோடு பாஸ்டர் இந்த தொடர்ச்சியான பங்கு செய்திகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார். We'll be looking at what the Bible calls the mystery of lawlessness. இந்த ரகசியத்தின் பேர் என்னவென்று சொன்னால் கேட்டின் மகனுடைய ரகசியம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். Let's turn to 2 Thessalonians chapter 2. எல்லோரையும் எடுத்துக்கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். We'll be reading a lengthy passage, verses 1 to 12.
கொஞ்சம் நீல பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். என்னவென்று சொன்னால் 1ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Now I want you to open your Bibles and read. I want you to see what is the Apostle Paul explaining here. உங்கள் கைகளில் உள்ள வேதாகமத்தை நீங்கள் தொடர்ந்து எங்களோடு வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் பவுலடிகள் இங்கே நமக்கு என்னத்தை சொல்ல வருகிறார் என்று சொல்லி உங்கள் கண்கூடாகவே நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். Okay, 2 Thessalonians chapter 2 verses 1 to 12. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரை. Now concerning the coming of our Lord Jesus Christ and our being gathered together to him, we ask you, brothers, not to be quickly shaken in mind or alarmed, either by a spirit or spoken word or letter seeming to be from us, to the effect that the day of the Lord has come. Let no one deceive you in any way, for that day will not come unless the rebellion comes first and the man of lawlessness is revealed, the son of destruction, who opposes and exalts himself against every so-called God or object of worship, so that he takes his seat in the temple of God, proclaiming himself to be God. Do you not remember that when I was still with you, I told you these things? And you know what is restraining him now, so that he may be revealed in his time. For the mystery of lawlessness is already at work. Only he who now restrains it will do so until he is out of the way. And then the lawless one will be revealed, whom the Lord Jesus will kill with the breath of his mouth, and bring to nothing by the appearance of his coming. The coming of the lawless one is by the activity of Satan with all power and false signs and wonders, with all wicked deception for those who are perishing, because they refuse to love the truth and so be saved. Therefore God sends them a strong delusion, so that they may believe what is false, in order that all may be condemned who did not believe the truth but had pleasure in unrighteousness. அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகின்ற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றையும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்குள்ளாகப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். What is the issue that the Apostle Paul is dealing with this church in Thessalonica? தெசலோனிக்கேயரில் இருக்கிற சபையில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை பவுலடிகள் கையாண்டு கொண்டிருக்கிறார்? In other words, what's the context? அப்படினா இந்த சூழ் அமைப்பு என்ன? Okay, so verses 1 and 2 will tell us concerning what the Apostle Paul is talking about. 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் பவுலடிகள் எதை குறித்து எதை வைத்து இந்த காரியத்தை பேசுகிறார் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். Now concerning the coming of our Lord Jesus Christ and our being gathered to him, we ask you, brothers, not to be quickly shaken in mind or alarmed, either by a spirit or a spoken word or a letter seeming to be from us, to the effect that the day of the Lord has come. அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். Concerning the coming of the Lord and our being gathered to him,
இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் நாம் அவரோடு சேர்க்கப்படுவதை குறித்தும் In Matthew 24, the Lord Jesus talking about his coming will say when he returns, he will send his angels and gather the elect to himself. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அவர் வரும்பொழுது தன்னுடைய தூதர்களை அனுப்பி தமக்குரிய ஜனங்களை அவர் பக்கம் சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி. And Paul will refer to that in 1 Thessalonians chapter 4, when the Lord returns, the dead will rise and those who are alive will be caught up to meet Jesus who's coming down from heaven. We meet him in mid-air. பவுலடிகள் இப்படியாக 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் விவரித்து சொல்லுவார், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மரித்தவர்கள் அவர் உயிரோடு எழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சேர்க்கப்படுவார்கள். எங்கே சந்திப்போம் என்று சொன்னால் இயேசுவை மத்திய ஆகாயத்திலே சந்தித்து இருப்போம். Paul has already cleared that in the first epistles of Thessalonians. Listen, when the Lord returns, the dead will be resurrected and we all be caught up to meet the Lord. We all will be gathered to meet Jesus. தெசலோனிக்கே 1ஆம் நிருபத்தில் பார்க்கும் முதல் நிருபத்திலே பவுலடிகள் இதை தெளிவாக்கமாய் எடுத்து உரைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது மரித்தவர்கள் அவர்கள் உயிரோடு எழுந்து மறுரூபம் அடையப்படுவார்கள், உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபம் அடைந்து இயேசு கிறிஸ்துவை ஆகாய மத்தியிலே சந்திப்போம், அவரோடு சேர்க்கப்படுவோம் என்று சொல்லி தெளிவாக எழுதியிருக்கிறார். Now some kind of teaching has come and has brought a bit of confusion. ஒரு விதமான உபதேசம் இப்படியாக தெசலோனிக்கே சபைக்குள் பூந்து அங்கே குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறது. Some are teaching that the day of the Lord has already come. சிலர் எப்படி போதிக்கிறார்கள் என்று சொன்னால் அன்று காலத்திலே கர்த்தருடைய நாள் வந்து விட்டது என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Some translations at hand, that means any moment now. சில மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது சமீபமா இருக்கிறது என்று சொல்லும்போது எந்த நேரத்திலும் இயேசு வரலாம் என்று சொல்லி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். And Paul would say concerning the coming of the Lord and being be gathered to him, don't be deceived. பவுலடிகள் சொல்லுவார்கள் இப்படியாக கர்த்தருடைய வருகை குறித்தும் நாம் அவரோடு சேர்க்கப்படுகிற காரியத்தை குறித்தும் நீங்கள் மோசம் போக்கப்படாதிருங்கள் அல்லது வஞ்சகம் செய்யப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவார். Either by a spirit, in other words prophecy, ஆவினாலோ என்று சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனத்தின் or மூலமாக by some teaching. அல்லது ஏதோ ஒரு போதனை மூலமாக. Today we get teachings through direct sermons from the YouTube, WhatsApp. A lot of teaching are coming through. இன்றைக்கு பார்க்கும்போது அநேக போதனைகள் இப்படியாக நேரடியான போதனைகளோ அல்லது யூடியூப்லயோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாக நம்ம போதனைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். Or some letter supposed to come from us. In other words, they are saying, oh, this is what Paul wrote, this is what Paul taught. பவுலடிகள் சொல்லுகிறார், அல்லது எங்களிடத்தில் வந்து ஒரு நிருபமாவது அல்லது கடிதமாவது என்ன அர்த்தம்னு சொன்னா இது பவுலடிகள் கற்றுக் கொடுத்த விஷயம் என்று சொல்லி வந்தாங்களும். So Paul is going to speak about, listen, concerning the coming of the Lord and being gathered to him. In other words, if you see there, the day of the Lord. இங்கே பார்க்கும்போது பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் கர்த்தர் வருகிறதும் நாம் அவரோடு சேர்க்கப்படுகிறதும் எது என்று சொன்னால் கர்த்தருடைய நாள் என்ற இந்த காரியத்தை தான் பவுல் இப்பொழுது எழுத ஆரம்பிக்கிறார். The day of the Lord is the day that the Lord returns. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிற நாள். Now the term, the day of the Lord, I want you to remember this term. The day of the Lord, number one, is the day the Lord returns. இந்த வாக்கியத்தை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது முதல் காரியம் ஆண்டவர் வருகிற அந்த நாள். And the day of the Lord, right from the Old Testament to the New Testament, it is a day of vengeance, a day of judgment. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வருகை அல்லது கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் ஒன்று பகைமையை தீர்க்க வருகிறார், பின்பு அவர் இப்படியாக நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற நாள் தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லி எண்ணப்படும். The day of the Lord Jesus returns, we are gathered to him, but on the earth vengeance, wrath will be poured out. கர்த்தருடைய நாள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், நாம் அவரோடு சேர்க்கப்படுகிறோம். ஆனால் இந்த உலகத்துக்கு பார்க்கும்போதோ கர்த்தருடைய கோப ஆக்கினையை தம்முடைய கோப ஆக்கினையை ஊற்றி ஜனங்களோடு பாவத்தோடு அவர் வஞ்சகம் தீர்த்துக்கிற ஒரு நாளாய் இருக்கும். Now some, because of their doctrinal beliefs, their doctrinal belief does not match this passage. They twist this passage. I'll tell you how they do it. சில பேரை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உபதேசத்தின் நம்பிக்கையில இருக்கிறபடினால் இந்த வசனம் அவர்களோடு ஒத்து போகாத தன்னுடைய உபதேசத்தோடு ஒத்து போகாதபடினாலே இந்த வசனத்தை திருப்பி அவர்கள் பேசுவார்கள். I mean, let's admit it, let's face it, majority of Christians, including here, how many of us study and research the scriptures? நாம் ஒற்றுக்கொள்வோமாக
இங்க இருக்கிற அத்தனை பேரும் சேர்த்து நம்ம சொல்லுவோம், எத்தனை பேர் உண்மையா உட்கார்ந்து வசனத்தை எடுத்து நேரம் எடுத்து ஆராய்ந்து வாசிக்கிறோம்? We basically believe what we have been taught, what we have heard. நம்ம எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால், நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், நம்ம இடத்துல போதிக்கப்பட்ட காரியம், நம்ம செவிமடுத்த காரியங்களை தான் நம்முடைய நம்பிக்கையை வைத்து காரியங்களை பார்ப்போம். From those who have heard. அதாவது ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, கேள்விப்பட்ட அவங்க இடத்துல இருந்து தான் நம்ம எடுத்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். What they have heard as a young believer, they grow up to be a cell group leader, they become a preacher, they repeat what they have heard. இளம் வயசுல இருக்கும் பொழுது அவர்கள் கேள்விப்பட்ட காரியங்களை அவங்க வைத்து அவங்க வீட்டுக்கூட்டம் தலைவராக மாறி இருப்பாங்க, பின்பு போதகர்களாக மாறி இருப்பாங்க. அவங்க கேள்விப்பட்ட காரியத்திலிருந்து நமக்கு போதிக்கும் பொழுது நம்ம அதைத்தான் கேள்விப்படுகிறோம். So it takes only one man to make a mistake. After a few years, thousands are believing it. ஒரு மனுஷன் தப்பு செஞ்சா போதும், ஒரு சில வருடங்கள் கடந்த பிறகு ஆயிரக்கணக்கான அவங்க பின்னால வந்தவங்க தப்பு செஞ்சுட்டு போவாங்க. Now what should we do if something I have believed and I read the scriptures, I read it again and again, it is different, what shall we do? நான் ஒரு காரியத்தை நம்பிக்கையா வைத்திருக்கிறேன், ஆனால் வசனத்தை மீண்டும் மீண்டுமாய் வாசிக்கும் பொழுது என்னுடைய நம்பிக்கைக்கு எதிராக புறம்பாக இருக்கும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? All of us and anywhere we go and ask, they all will give the correct answer. நம் எல்லோரும் இங்க இருக்கிற எல்லாரும் சரி, நீங்க எங்க போயிட்டு யார்கிட்ட கேட்டாலும் சரி, அவங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்லுவோம். Or we should conform our beliefs according to the scriptures. நம்முடைய விசுவாசத்தை வசனத்துக்கு ஏற்பாக மாற்றி அமைத்து வசனத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். But the problem is majority don't do that. ஆனால பிரச்சனை என்னன்னு சொல்றதோட முடிஞ்சிருச்சு, अनेक பேர் செய்ய மாட்டாங்க. For some, because they have believed it, they have preached or taught it, and to come to a passage where it doesn't go along to what they believe, so the other attempt is, I won't give up my belief, I cannot admit I'm wrong, let me see how I can twist the scriptures. சில பேருக்கு நான் இது வரைக்கும் இதை தான் கேட்டு வந்திருக்கிறேன், இல்லை நான் இதை தான் போதித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்பொழுது என்னுடைய உபதேசத்தை இந்த வசனத்துக்கு ஏற்ற என்னால் மாற்ற முடியாது, ஆனாலும் இந்த வசனத்தை என்னுடைய உபதேசத்துக்கு ஏற்றவாறு நான் திருப்பிக் கொள்வேன் என்று சொல்லி செய்வார்கள். Just as there were false teaching in Paul's days, same thing today. எப்படி பவுலடிகளுடைய காலத்தில் இந்த கள்ள உபதேசம் இருந்ததோ இன்றைக்கும் உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. So some would say, oh, the coming of the Lord and we being gathered to him and the day of the Lord, oh, they're two different things. சில பேர் சொல்லுவார்கள், இப்படியாக கர்த்தருடைய நாள் நாம் அவரோடு சேர்க்கப்படுகிற அந்த நாளும் தேவன் வருகிற நாளும் வெவ்வேறு நாள் என்று சொல்லுவார்கள். Did Paul say that? பவுலடிகள் அப்படி சொன்னாரா? I mean, a simple reading is actually very easy, very simple, very clear. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எளிதான ஒரு வாசிப்பு தான், நமக்கு தெளிவாக இருக்கிற ஒரு வாசிப்பு. Concerning the coming of the Lord and being gathered to him, and then the day of the Lord, I'm talking about something else. He doesn't even explain that to them. கர்த்தர் வருகிற நாளும் நாம் அவரோடு சேர்க்கப்படுகிற நாளும் இப்படியாக தேவனுடைய நாள் என்று சொல்லும் பொழுது வேற ஒரு காரியம் என்று சொல்லி பவுலடிகள் அப்படி சொல்லவே இல்லை. The day of the Lord is the coming of the Lord and being gathered to him. கர்த்தருடைய நாளும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவரோடு சேர்க்கப்படுகிற நாளும் ஒரே நாள் தான். Now, when Jesus made it very clear in Matthew 24, he'll come on the clouds, every eye will see him. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவர் வானம் மீது ஏறி வரும் பொழுது எல்லா கண்களும் அவரை காணும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லி இருக்கிறார். When we come to Revelation 1 verse 7, same thing. Coming in the clouds, every eye will see him. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே காரியம் தான் போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் வானம் மீது ஏறி வரும் பொழுது எல்லா கண்களும் அவரை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And when he comes, we will be gathered to him. The dead will be resurrected, those who are alive will be caught up to meet the Lord. அவர் வரும் பொழுது நாம் எல்லோரும் அவரோடு சேர்க்கப்படுவோம். மரித்தவர்கள் உயிரடைந்து மறுரூபமாக்கி அவரோடு வருவார்கள். உயிரோடு இருக்கிறவர்கள் நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட வான மத்தியிலே ஆகாய மத்தியிலே சேர்க்கப்படுவோம். When it's so clear, how can anyone believe, even in the days of the Apostle Paul, that someone comes and says, oh, that day has already come, how can they believe? இவ்வளவு தெளிவாக இருந்தாலும் அப்போஸ்தலர் பவுலோடைய நாட்களில் கூட தேவன் வந்துவிட்டார், அவருடைய வருகை வந்துவிட்டது என்று சொல்லும் பொழுது எப்படி ஆட்கள் மோசம் போக்கப்பட்டு இதை நம்ப ஆரம்பித்தார்கள்? Then and now, believe me, it's very easy to deceive Christians. அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி நம்ம மேல நம்பிக்கை வைங்க,
கிறிஸ்தவர்களை மோசம் போக்க அல்லது வஞ்சகம் போக்க ரொம்ப எளிதான ஒரு காரியம். The preachers who know how to give you and say no, it doesn't mean that, but it means this, and there are people enough to oh okay, and they just believe. சில பிரசங்கியார்கள் இப்படியாக இதோட அர்த்தம் இப்படி இல்ல, இதோட அர்த்தம் இப்படி என்று சொல்லும்போது நம்மளும் உடனே தலையாட்டி அந்த அர்த்தத்துக்கு நம்ம அவங்களோடு போயிடுவோம். The coming of the Lord and our being gathered to Him and the day of the Lord are two separate things. Oh, wonderful! Let me take notes. கர்த்தருடைய வருகையும் நாம் அவரோடு சேர்க்கப்படுகிற அந்த நாளும் கர்த்தருடைய நாளும் வெவ்வேறு நாள் என்று சொல்லும்போது உடனே நம்ம எல்லாம் குறிப்பெடுக்க ஆரம்பிச்சிருவோம். Let me give some examples. ஒரு சில உதாரணங்களை கொடுக்கிறோம். The Jehovah's Witnesses that we all know is a cult. நம்ம எல்லோருக்கும் நன்றா தெரியும் இந்த யெகோவா சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது அது கள்ள ஒரு உபதேசம். You go and tell them Jesus Christ is going to come, they'll laugh at you. நீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க இயேசு கிறிஸ்து வரப்போறார்னு சொன்னீங்களா அவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க நகைப்பாங்க. Don't you know he's already come? அவர் வந்துட்டார் ஏற்கனவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா? In 1914. 1914 ஆண்டு. Earlier it was 1874, then they changed 1940. It's okay, in cult you can change whenever you want. ஆரம்பத்துல பார்க்கும்போது 1874 ஆண்டுன்னு வச்சிருந்தாங்க. இப்பொழுது வந்து 1914 ஆண்டு. இந்த கள்ள போதனை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தேதி மாத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. The man who started that group, Russell, said in 1914 Jesus will come back. ரசல் என்கிறவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர். அவர் சொல்லுகிறார் 1919 ஆண்டு இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி. 1914. 1914 ஆண்டு. Well, did Jesus come 1914? 1914 ஆண்டு இயேசு வந்தாரா? No problem, you just give a different explanation. இன்னொரு வேற ஒரு மாதிரி அவங்களுக்கு காரியத்தை சொல்லிட்டா போதும். Oh, the Greek word is parousia, meaning presence. So he came invisibly, he is now present with us. The second coming of Christ has already taken place, 1914. அதாவது என்ன சொல்லுவாங்க சொன்னா இந்த கிரேக்க மொழியில இருந்து வார்த்தை எடுக்கப்பட்டு அவர்கள் சொல்லுவார்கள் 1914 ஆண்டு இயேசு வந்தார். ஏன்னு சொன்னா நம் கண்கள் பார்க்காமையே இயேசு வந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். There are thousands who believe that. அத நம்புறதுக்கு 1000 கூட்டம் இருக்காங்க. Then there's a man called Sun Yun Moon. பிறகு சன் யூன் மூன் என்க சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், a Korean, now he has died. ஒரு கோரியா மனுஷன், அவர் இறந்து போய் விட்டார். But thousands follow and believe him. அவர் பின்னால வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்க நம்பி அவர் பின்னால வந்துட்டு இருந்தாங்க. He claims he is the Christ who's supposed to come. அவர் என்ன சொன்னார் தான் நான் தான் வர வேண்டிய அந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். Jesus will not come back again. Christ will come back again. இயேசு மீண்டுமாய் வர மாட்டாரு, ஆனா கிறிஸ்து வருவாரு. But he will come on the clouds. ஆனாலும் வானமீதில் வருவார் அல்லவா? Clouds doesn't mean clouds. வானம்னு சொல்லும் பொழுது அந்த உண்மையான வானம் இல்ல. Now in his book called The Divine Principle, தெய்வீக கோட்பாடு என்று சொல்லப்படுகிற அவருடைய புத்தகத்தில், some of you bought the book Divine Tools, that's my book. சில பேர் தெய்வீக கருவின்னு சொல்லிட்டு புத்தகத்தை வாங்கி இருப்பீங்க, அது பாஸ்டர் ஆனல் எழுதின புத்தகம். This one Divine Principle. இது வந்து தெய்வீக கோட்பாடு. That's basically their Bible. அதுதான் அவங்களுடைய பைபிள். I read throughout, and what Moon said was many times in the Bible the word cloud means righteous people. மூன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அநேக முறையில் வேதாகமத்தில் இந்த வானம் அல்லது வானங்கள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களை குறித்து சொல்லுகிறது என்று சொல்லி அவர் விளக்கம் கொடுக்கிறார். So the meaning is Christ will come, Christ will be born among a righteous group of people. ஆகினால இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருன்னா கிறிஸ்துவானவர் பரிசுத்தவான்கள் மத்தியிலே அவர் பிறப்பார், வருவார் என்று சொல்லுகிறார். And who are these righteous people? He will give his reason. People in Korea. அவர் இந்த பரிசுத்தவான்கள் யாருன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அவருடைய காரணத்தை கொடுப்பாரு. கோரியா மக்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி. Now I went through the whole Bible, I think about 400 times. Wherever he talks about clouds, I studied it. ஏறக்குறைய ஒரு 400 தடவை வானங்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா வசனங்களையும் பாஸ்டர் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார். This happened more than 20 years ago. இது வந்து 20 வருஷத்துக்கு முன்பாகவே நம்முடைய பாஸ்டர் ஆராய்ந்து பார்த்து விட்டார். I went and met their public relations officer. அவங்களுடைய பப்ளிக் ரிலேஷன் ஆபீசரை போயிட்டு பாஸ்டர் பார்த்தார். They were in SS2 at that time. Now I don't know, but they were in SS2 at that time. அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது SS2 PJல அங்க தான் அவருடைய அலுவலகம் இருந்தது. For 3 hours I sat down and I debated with her. 3 மணி நேரம் அவங்களோடு உட்கார்ந்து இப்படியாக இந்த வார்த்தைகளை வைத்து அவர்களோடு தர்க்கம் பண்ணினேன். And I proved to her, in fact I made the statement in her office, the one that she thinks is Christ, I said your moonlight.
அவங்களுடைய அலுவலகத்திலே உட்கார்ந்து இப்படியாக வேத வசனத்தை காண்பித்து இதெல்லாம் பொய் என்று சொல்லி, அப்பொழுது பாஸ்டர் சொன்னா உங்களுடைய மூன் என்கிறவர் உங்களிடத்தில் பொய் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக சொல்லிட்டு வந்தார். Now it takes a lot of guts and confidence to go into their place to sit down and say the one you call Christ is a liar, right? ஓகே, அவங்க இடத்திலே போயிட்டு நீங்க கிறிஸ்துன்னு சொல்றீங்களே அந்த ஆள் பொய்யாளுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியமும் வேணும், அதே சமயத்தில் உங்கள் இடத்துல இந்த வார்த்தை குறித்ததான ஞானமும் வேண்டும். Many times in the Bible clouds refers to righteous people and he only gave one verse. நிறைய தடவை வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது வானங்கள் அல்லது வானம் என்று சொல்லும்போது பரிசுத்தவான்களை காண்பிக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரே வசனத்தை தான் அந்த மூணு கொடுத்திருக்கிறார். I went through the entire Bible, not even once, including the verse he quoted, I explained to her, not even once. The flesh just lied. அதாவது அந்த வசனத்தை அந்த அந்த மனுஷன் கொடுத்த வசனமும் வேதாகமத்தில் உள்ள அத்தனை வசனங்களை பார்க்கும்பொழுது ஒரு தடவை கூடயும் வானம் அல்லது வானங்கள் சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களை குறிக்கவே இல்லை, அந்த மனுஷன் பொய் சொல்லி இருக்கிறான். But someone can come and explain cloud doesn't mean cloud and they give you the reason. There are thousands who believe it. ஆனாலும் ஒரு நபர் இப்படியாக எழுந்து வந்து வானம் என்று சொல்லும் பொழுது வானம் இல்ல இதுக்கு வேற அர்த்தம் என்று சொல்லும் பொழுது உடனே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரொம்ப சுலபமாக பின்பற்றி போய் விடுவார்கள். Someone will come and say the coming of the Lord and we may gather to him, day of the Lord, oh two different events. There are thousands who believe it. சில ஆள் இப்படியாக எழுந்து வந்து கர்த்தருடைய நாள் நாம் அவரோடு சேர்க்கப்படுகிற நாள் அவரோட வருகை நாள் இது ரெண்டு வேற நாள் என்று சொல்லும் பொழுது உடனே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை நம்பி விசுவாசித்து போயிடுவாங்க. Now if someone comes and say the resurrection has already taken place, ஒரு நபர் இப்படியாக உங்களிடத்துல வந்து இந்த உயிர்த்தெழுதலானது நடைபெற்று விட்டது என்று சொல்லி சொன்னால், nonsense pastor, how can we believe that? இது பொய் பாஸ்டர், எப்படி நம்மள நம்ப முடியும்? நம்மள கேள்வி கேட்போம். Because the resurrection will take place when Jesus returns. எப்பொழுது உயிர்த்தெழுதல் வரும்? இயேசு கிறிஸ்து வரும்போது தான வரும். So Christ has not returned, how can someone teach the resurrection has taken place? ஆகினாலே கிறிஸ்து இன்னும் மீண்டுமாக வரவில்லை, ஆகினாலே இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடந்திருக்க முடியும்? சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். Such teaching existed in the time of the apostle Paul. அப்படிப்பட்ட போதனையானது பவுலடிகளுடைய காலத்தில் இந்த போதனை இருந்திருக்கிறது. Let's turn to 2 Timothy chapter 2. எடுத்துக்கொள்ளுங்கள் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் verses 17 and 18. 17வது வசனமும் 18வது வசனமும். 2 Timothy 2, 17 and 18. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். And their talk will spread like gangrene. Among them are Hymenaeus and Philetus, who have swerved from the truth, saying that the resurrection has already happened. They are upsetting the faith of some. அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்ததாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். Can you imagine? Some were teaching the days of the apostles. Oh, resurrection already taken place. உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? இந்த அப்போஸ்தலருடைய நாட்களில் சிலர் பேர் வந்து போதிக்கிறார்கள் இந்த உயிர்த்தெழுதலானது நடந்துட்டது முடிஞ்சிடுச்சு என்று சொல்லி சொல்றாங்க. I wonder how they explained it. எப்படி இதை விளக்கி சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். And some people's faith was shaken. அங்கே பார்க்கும்போது சில பேருடைய விசுவாசம் இது நிமித்தமாக அங்கே அசைக்கப்பட்டிருக்கிறது. So like that someone is teaching the day of the Lord has already come and will gather to him, that has already happened. ஆகினாலே சில பேர் இப்படியாக போதிக்கிறார்கள் கர்த்தருடைய நாள் வந்து விட்டது இதெல்லாம் நடந்து விட்டது என்று சொல்லி சொல்கிறார்கள். Okay, so Paul wants to clarify to them, no, that has not happened and that cannot happen because before that certain things must take place. He gives them the sequence of the coming and he will say, don't be deceived. ஆகினால் தான் பவுலடிகள் இப்படியாக இந்த காரியம் இப்படிப்பட்ட உபதேசம் இருக்கிறபடியால் தான் அவர் வந்து சொல்லுகிறார், இல்லை இந்த உயிர்த்தெழுதல் நடைபெறவில்லை. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக 2 காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அங்கே கிறிஸ்துவின் வருகையுடைய வரிசை வண்ணையை பவுலடிகள் நமக்கு அங்கே கொடுக்கிறார். Go to 2 Thessalonians chapter 2. எடுத்துக்கொள்வோம் மீண்டுமாய் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் verses 3 and 4. இப்பொழுது 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நாம் வாசிப்போமாக. So pay attention, read along with me in your Bible 2 Thessalonians chapter 2 verses 3 and 4. உங்கள் வேதாகமத்திலே நம்மளோட கூட சேர்ந்து வாசிக்கும் பொழுது உங்களோட கவனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். Let no one deceive you in any way. Church, if you don't want to be deceived, pay attention.
நீங்க வஞ்சகம் படப்படக்கூடாது அல்லது நான் மோசம் பண்ணப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. And if you have been taught differently from what we are going to be reading, let it go, or else you have fallen into deception. அப்படி இதுவரைக்கும் நம்ம இன்றைக்கு வாசிக்க போற வசனத்துக்கு முரண்பாடாக எதிராக யாராவது உங்களிடத்துல போதித்து உங்க சிந்தனை இருக்குன்னு சொன்னா இந்த மத்தியான வேளையில அதெல்லாம் விட்டு போடுங்க. ஏன்னு சொன்னா நீங்க இதை விடாவிட்டால் நீங்கள் விழுவதற்கு உங்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. Okay, let no one deceive you in any way, for that day. What day is Paul talking about? Concerning the coming of the Lord and being gathered to him. Don't be deceived, for that day will not come until or unless the rebellion comes first, and the man of lawlessness, that's the Antichrist, is revealed, the son of destruction, who opposes and exalts himself against every so-called God or object of worship, so that he takes his seat in the temple of God, proclaiming himself to be God. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். Church, listen, Paul says, don't be deceived in any way. பவுல் அடிக்கடி இப்படியாக சொல்லுகிறார், எந்த ஒரு காரியத்திலும் மோசம் போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி. If someone comes and says the day of the Lord has already come, Jesus has already come, if anyone says anything like that, யாராவது உங்க இடத்துல வந்து கர்த்தருடைய நாள் வந்து விட்டது, அது முடிந்து விட்டது, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படினு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்கனா, he will come today, he can come anytime, அவர் இன்னைக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்கனா, Paul says don't be deceived. பவுல் சொல்லுகிறார், மோசம் போகப்படாதீர்கள். That day will not come until, and here he gives two events. அந்த நாள் எதுவரைக்கும் வராது என்று சொல்லி ரெண்டு சம்பவங்களை கொடுத்து இது நடந்தா தான் அவருடைய வருகை வரும் என்று சொல்லி பவுல் அடிகள் சொல்லி இருக்கிறார். This man of lawlessness, கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும். Okay, King James will say the son of perdition, or some translation man of sin, like the Tamil, but the Greek word means no law, man of lawlessness. He won't bother about who, God's law. கிரேக்க மொழியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று சொன்னால் தேவனுடைய பிரமாணத்துக்கு கொஞ்சம் கூட தலை சாய்க்காத ஒரு கேட்டின் மகனாய் இருப்பான். The man of lawlessness, the Antichrist, must come first. முதலாவது கேட்டின் மகன் அதாவது அந்தி கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். And then there will be a great rebellion. அதன் பிறகு நீங்க பாத்தீங்க சொன்னா மாபெரும் அல்லது விசுவாச துரோகம் நடக்க வேண்டும். The Greek word is apostasia, from where we get the English word apostasy. கிரேக்க மொழியில தெரிவிக்கப்பட்ட வார்த்தை அப்போஸ்தாசியா, ஆங்கில மொழியில பார்க்கும்போது அபோஸ்டசி என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். Apostasy means defection from the truth. அப்போஸ்டசி என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்னு சொன்னா சத்தியத்திலிருந்து விலகுவது. தமிழ்ல வந்து விசுவாச துரோகம். விசுவாச துரோகம் யார் செய்ய முடியும்? விசுவாசி. Listen, for 2000 years there have been people living Christianity rejecting God, right? 2000 வருஷமாக நமக்கு நன்றாக தெரியும் அநேக பேர் இப்படியாக கிறிஸ்துவை மறுதலித்து கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிருக்காங்க. But there's going to be a time where there's going to be a great rebellion, a great apostasy. ஆனாலும் வரப்போகிற காலம் ஒன்று உண்டு, இப்படியாக மாபெரும் விசுவாச துரோகம் பெரிய கூட்டமாய் தேவனுக்கு துரோகம் செஞ்சு போக போகிறார்கள். Which means suddenly we are going to be seeing thousands or millions of Christians rejecting Christ. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் திடீரென்று நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம், 1000 கணக்கு அல்லது கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின் விலகி போக போகிறார்கள். What will be the reason for millions to leave Christ? கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்மாறி போவதற்கு என்ன காரணம் இருக்கும்? The man of lawlessness. இந்த கேட்டின் மகன் தான் காரணம். The Antichrist. அந்தி கிறிஸ்து தான் காரணம். When the Antichrist comes, he got 3 main purpose. அந்தி கிறிஸ்து வரும்பொழுது அவன் 3 லட்சியங்களோடு வருவான். All this based on scripture, but we are not into end time study, but I'll just give you quickly and I'll summarize it. நம்ம காலத்தின் முடிவு என்று சொல்லி அதை நம்ம பார்த்து கொண்டில்லை, ஆனாலும் அவன் செய்கிற 3 காரியங்களுக்காக வருவான் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். Number 1, he wants to destroy the nation of Israel. முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் அவன் இஸ்ரவேலின் மக்களை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வருவான். There are promises God has made for the nation. He wants to destroy the nation because he doesn't want those promises to be fulfilled.
fulfill. அந்த ஜனங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நடைபெற கூடாது என்று சொல்லி முற்றிலுமா இஸ்ரவேலை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி வருவான். Number 2, he will go against the people of Christ. இரண்டாவது பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு உடையவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் வருவான். He wants to wipe away Christians. கிறிஸ்தவர்களை முற்றிலுமா அழித்து போட வேண்டும் என்று சொல்லி வருவான். In other words, Israel should not be there, the church should not be there. நம்மளுடைய இன்னொரு வகையில் நாம் பார்க்கணும்னு சொன்னா ஒன்னு இஸ்ரவேல் இருக்க கூடாது, அடுத்தது கிறிஸ்துவ திருச்சபைகளோ கிறிஸ்தவர்களோ இருக்கவே கூடாது. There's going to be a great global persecution against the church. சபைக்கு எதிராக உலக அளவிலே இப்படியாக உபத்திரவம் சபைக்கு நேராய் வரப்போகிறது. But majority of the Christians, majority big part of the church is not prepared to face this global tribulation because they are being told that's not for us. We all will have a pie in the sky, we won't go through that. ஆனாலும் अनेक சபைகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த சத்தியமானது போதிக்கப்படவில்லை. अनेक பேர் இந்த காரியத்தை விழுந்து போவார்கள். ஏனென்று சொன்னால் अनेक சபையிலே பார்க்கும் பொழுது இந்த காரியத்துல உபத்திரவம் நம்ம கடந்து போக மாட்டோம், அதுக்கு முன்பாக ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி போதிக்கிறபடியினாலே. This is the popular preaching today. இன்றைக்கு பார்க்கும் பொழுது இது மிகவும் புகழ்ச்சி பெற்ற ஒரு செய்திகளாக இருக்கிறது. The idea of separating the second coming of Christ into two stages. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை இரண்டு பாகங்களாக பிரிப்பதனுடைய எண்ணம் எப்பொழுது வந்தது என்று சொன்னால், first stage is for the church, nobody will know, secret. Second stage for Israel. அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், முதல் வருகை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்று சொல்லும் பொழுது ரகசிய வருகை, இது சபைக்காக. Then the second coming is for Israel. பின்பு இரண்டாம் வருகை என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலருக்கு என்று சொல்லி சொல்லுவார்கள். This doctrine was invented in the year 1830s by a man called John Nelson Darby. His preaching is popular today, contradicting what Paul has taught. ஜான் நெல்சன் டாபி 1800 ஆண்டிலே இப்படிப்பட்ட இந்த புகழ்ச்சி பிரசித்தி பெற்ற செய்தியை கொண்டு வந்தார். இன்றைக்கு இது போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Paul says, don't be deceived. பவுல் சொல்லுகிறார், மோசம் போக்கப்படாதீர்கள். That day will not come. What day is Paul talking about? Concerning the coming of the Lord and we being gathered to him, don't be deceived in any way. That day will not come until Antichrist comes. Great apostasy will take place. இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரோடு சேர்க்கப்படுகிற அந்த நாள் எப்பொழுது வரைக்கும் வராது என்று சொன்னால், அந்தி கிறிஸ்துவும் மாபெரும் விசுவாச துரோகம் நடைபெறும் அளவும் இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை வராது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். The popular preaching today, இன்றைக்கு பெயர் பெற்ற பிரசங்கங்கள், no, we all will just disappear to heaven. நம்ம எல்லாம் வானத்துக்கு காணா போயிடுவோம். They will cut this and they paste it here. அவர்கள் இந்த காரியத்தை எடுத்து இந்த அந்தி கிறிஸ்துவும் மாபெரும் விசுவாச துரோகம் எங்க போடுவாங்க சொன்னா, எடுக்கப்பட்ட பிறகுதான் வரும் என்று சொல்லி போட்டு விடுவார்கள். Paul says, don't be deceived. This must happen. Until this happens, that day will not come. Somebody just switch it over and thousands of Christians are believing it. Let me tell you, many are already in the deception. பெரிய பவுல் அடிகள் இப்படியாக சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் முன்பாக இந்த ரெண்டு காரியங்கள் நடைபெற வேண்டும். இந்த ரெண்டு காரியங்கள் நடைபெற்ற பிறகுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஒரு நபர் வந்து இந்த உபதேசத்தை முற்றிலுமாய் மாற்றி அமைக்கும் பொழுது 1000 கணக்கான ஜனங்கள் பின்பற்றி வருகிறார்கள். தைரியமாய் சொல்லுகிறோம், இன்றைக்கு திருச்சபையிலே 1000 கணக்கான ஜனங்கள் மோசம் போய் விட்டார்கள். You tell me, majority following what Paul has said or following what John Nelson Darby has said? நீங்களே சொல்லுங்க, பவுலடிகள் சொல்லுகிற காரியத்தை அநேக பேர் பின்பற்றி வருகிறார்களா, அல்லது ஜான் நெல்சன் டாபி சொன்ன காரியத்தை அநேக பேர் பின்பற்றி போய் கொண்டிருக்கிறாங்களா? When the tsunami comes, many thousands, if not millions of Christians are not prepared for it. They're going to be swept away into apostasy. இப்படிப்பட்ட இந்த சுனாமி போல இந்த காரியம் எழும்பி வரும் பொழுது அநேக பேர் ஆயத்தம் இல்லாத நிலையில் இருக்கிறபடினாலே மாபெரும் விசுவாச துரோகம் திருச்சபைக்குள் நடக்க போகிறது. Now we come and we're going to look at what is the mystery of lawlessness. இப்பொழுது நாம் இந்த கேட்டின் மகனுடைய ரகசியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 2 Thessalonians chapter 2, let's read verses 7 and 8. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். For the mystery of lawlessness is already at work. Only he who now restrains it will do so until he is out of the way. By the way, I've been looking at the Greek discussion on this word.
Nothing is taken away. The Greek word, as used in other place, means something will come into existence. Nothing is taken away. கிரேக்க மொழியிலே பார்க்கும் பொழுது இந்த கிரேக்க மொழியின் வார்த்தையை பார்க்கும்போது எந்த ஒரு காரியமும் எடுக்கப்படவில்லை, ஆனாலும் இதற்கு பதிலாக இன்னொரு காரியம் நடக்கும். But unfortunately, because of the translation, it can confuse confuse us when we read it. ஆனாலும் நம்முடைய மொழிபெயர்ப்பின் காரணத்தின் நிமித்தமாக வேதத்தை இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம். Let me read that again. For the mystery of lawlessness is already at work. Only he who now restrains it will do so until he is out of the way. And then the lawless one will be revealed, whom the Lord Jesus will kill with the breath of his mouth and bring to nothing by the appearance of his coming. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். Church, pay attention. What is the mystery of lawlessness? சபையை கவனித்து பாருங்க. கேட்டின் மகனின் ரகசியம் என்று சொல்லும் பொழுது என்ன? Paul says already at work during his time. பவுலடிகள் சொல்லுகிறார்கள் அவருடைய காலத்திலே இந்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி. Now yes, in one sense we can talk about sin and lawlessness and say ultimately behind all of this is Satan. We can say that. ஒரு வகையில் நாம் சொல்ல முடியும் இப்படியாக கேட்டினான காரியங்கள் அக்கிரமமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு பின்னால நின்று செயல்படுகிறவன் சாத்தான் தான் செயல்படுகிறான் என்று சொல்லி நாம் சொல்லலாம். But the mystery of lawlessness is working towards something specific. Pay attention because we're going to jump into the book of Revelation. ஆனாலும் இந்த கேட்டின் மகனுடைய காரியங்கள் அல்லது ரகசியங்கள் என்று சொல்லும்போது விசேஷமாக ஒரு காரியத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். இது என்னவென்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து நாம் கவனிப்போமாக. The mystery of lawlessness கேட்டின் மகனின் ரகசியம் is working out. The devil is setting and plotting through what's called the mystery of lawlessness to set the stage for the man of lawlessness to come. கேட்டின் மகனின் ரகசியம் என்று சொல்லி சாத்தான் பின்னணியில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். எதற்கு என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து வெளிப்படும்படியாக, அந்த கேட்டின் மகன் வெளிப்படும்படியாக அவனுக்கு என்று சொல்லிய காரியங்கள் இன்றைக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. Satan has been plotting, working at least 2000 years to create the stage for this man to come. சாத்தானை பார்க்கும் பொழுது ஒரு 2000 வருஷ காலமாக இப்படியாக இந்த கேட்டின் மகன் வெளிப்படுவதற்கு என்று சொல்லி அவன் காரியங்களை ஒவ்வொன்றும் திட்டமிட்டு செய்து கொண்டு வருகிறான். Satan uses political leaders, சாத்தானை பார்க்கும்போது அரசியல் தலைவர்களை பயன்படுத்துகிறான். key businessmen, முக்கியமான வியாபாரிகளை பயன்படுத்துகிறான். you take people like Bill Gates. This is being recorded. Let people here. You take people like Bill Gates. உதாரணத்துக்கு பில் கேட்ஸ் என்கிற நபரை போல நீங்க எடுத்து பார்க்கலாம். Billionaire, money is no problem for him. கோடீஸ்வரன், காசு என்று சொல்லும்போது பணம் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. Now he's not talking about Windows and all this computer stuff. இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த தொழில்நுட்ப கருவிகள் அல்லது இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட காரியத்தெல்லாம் பேசுறது கிடையாது. Remember during the COVID time, he was one of the key people about vaccine, right? ஞாபகம் இருக்கிறதா? கோவிட் காலகட்டத்தில் இந்த வேக்சின் நம்ம போடணும் என்று சொல்லும் பொழுது இவன் ஒரு முக்கிய பங்கை வகித்தான். This kind of businessmen who are billionaires, they are not interested in money anymore. இப்படிப்பட்ட கோடீஸ்வரர்களை பார்க்கும் பொழுது பணம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை இப்பொழுது. But they use their money for power. They want to make decisions for the world to listen. ஆனாலும் தன்னுடைய பணத்தை பயன்படுத்தி அதிகாரம் பண்ண வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிலைக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் சொன்னா இந்த உலகமே கீழ்ப்படியணும் என்று சொல்லி நிலைக்கு வந்து விட்டார்கள். Political leaders, businessmen, அரசியல் தலைவர்கள், வியாபாரிகள், educators, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், media is a big thing. இன்றைக்கு பார்க்கும் பொழுது சமூக ஊடகங்கள், மீடியா பெரிய காரியங்களை வகித்துக் கொண்டிருக்கிறது. Entertainment another big thing. அதே சமயத்தில் என்டர்டெயின்மென்ட் பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு பெரிய காரியமா எழும்பி நிற்கிறது. Some of them openly worship Satan and they are working with the devil, setting the stage for this man to come. சில பேரை பார்க்கும் பொழுது இப்படியாக பகிரங்கமாக சாத்தானை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாத்தானோடு சேர்ந்து கொண்டு இந்த கேட்டின் மகன் வெளிப்படுவதற்கு என்று சொல்லி தன்னுடைய ஆயத்தத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். I have heard of songs in 1980s talking about this fella. 1980 ஆண்டிலே இவனை குறித்ததான பாடல்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். A child will be born, he will bring all the light. 1980s I've been hearing all this. 1980 ஆண்டிலிருந்து ஒரு பிள்ளை பரப்பான வெளிச்சத்தை கொண்டு வருவான் என்று சொல்லி இவனை குறித்ததான காரியங்கள் இருக்கிறது.
Some of them openly working for the devil. சில பேரை பார்க்கும் பொழுது பகிரங்கமாக பிசாசுக்கு என்று சொல்லி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். Others without realizing it, because of their wickedness and because they are so anti-Christian, they are doing things not knowing that's going to contribute towards the mystery of lawlessness. சில ஆட்களை பார்க்கும்போது தன்னை அறியாமல் இப்படியாக பிசாசுக்கு வேலை செய்கிறோம் என்று சொல்லி தெரியாம அவங்களுடைய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிற எண்ணங்களை கொண்டு அவர்கள் வேலை செய்யும் பொழுது பிசாசுனுடைய காரியங்களுக்கு தன்னுடைய இடங்களை தன்னுடைய வேலையை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். The world we live in is becoming increasingly anti-Christ, anti-God, sin glorifying world. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது அதிகமாக இந்த உலகமானது கிறிஸ்துவுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறது, தேவனுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறது, ஆனாலும் பாவத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. Countries that were once considered safe haven for Christianity, like Europe, is becoming anti-Christian. ஐரோப்பிய நாடுகள் ஒரு காலத்தில் பார்க்கும் பொழுது அது மிகவும் பாதுகாப்பான பரலோகம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு எதிராய் போய் கொண்டிருக்கிறது. Abortion, which is basically murdering a baby in the womb, now has become my body, my right. கருவு கலைப்பு என்று சொல்லும் பொழுது நம்ம சொல்லணும் என்று சொன்னால் இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற ஒரு உயிரை கொல்லுவதற்கு சமாதானமா கொல்வதற்கு காரியமாகும். ஆனாலும் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய கருவு, ஆகினாலே கலைப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறார்கள். My right to murder. என்னுடைய அதிகாரம் இருக்கிறது இதை கொலை செய்யும்படியாக. And they are glorifying abortion. இன்றைக்கு இந்த கருக்கலைப்பை குறித்து அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். One Satan inspired singer in America, a lady, wrote a song how to celebrate abortion. ஒரு சாத்தான் இப்படியாக ஒரு பெண்ணுக்கு வார்த்தையை குறித்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறாள். என்னவென்று சொன்னால் இந்த கருக்கலைப்பை குறித்து நாம் எப்படி மகிமையாய் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பாடலை எழுதியிருக்கிறார். It is happening in a so-called supposed to be the most advanced nation in the world, United States, one of the most barbaric nation now. ஒரு காலத்தில் பார்க்கும்போது மிகவும் முன்னேற்றத்தை கண்ட ஒரு அமெரிக்கா தேசம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது இப்படியாக அவர்கள் காட்டு மிராண்டிகளாய் மீண்டும் திரும்புகிறார்கள். The mystery of lawlessness is Satan working out in such a way, bringing the world to a position where they will be ready and they want one man to come. That man will be the man of lawlessness, the Antichrist. கேட்டின் மகனுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால் இந்த உலகமானது ஒரு காரியத்துக்குள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. எல்லாம் எதற்கு நேராக என்று சொன்னால் இந்த உலகமே ஒரு நாளைக்கு வந்து இந்த ஒரு மனுஷனை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இந்த கேட்டின் மகன் வெளிப்பட்டு அவனை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவனுக்கு என்று சொல்லி ஒரு இடம் வகித்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Permit me to take a few minutes extra today. இந்த மத்தியான வேளையில கொஞ்ச நேரம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். Now let's see specifically what will happen. The mystery of lawlessness, specifically what's going to happen for the Antichrist to come. இந்த கேட்டின் மகனுடைய ரகசியங்களை இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு என்ன நேரிடும் என்று சொல்லி நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து கவனிப்போம். Or rather, when he comes, let's see what's going to happen. அல்லது அவன் வெளிப்படும் பொழுது என்னென்னலாம் இந்த உலகத்தில் நடக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். Revelation 16, வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13 to 16. 13ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரை. And I saw coming out of the mouth of the dragon, and out of the mouth of the beast, and out of the mouth of the false prophet, 3 unclean spirits like frogs. For they are demonic spirits performing signs. I want you to pay attention to this. Performing signs, who go abroad to the kings of the whole world to assemble them for battle on the great day of God the Almighty. Behold, I'm coming like a thief. Blessed is the one who stays awake, keeping his garments on, that he may not go about naked and be seen exposed. And they assemble them at the place that in Hebrew is called Armageddon. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுக்களின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மெகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். I can see an old drawing at the corner here. இங்க நீங்க பார்க்கலாம் ஒரு முன்ன பல காலத்துல ஒரு வரையப்பட்ட ஒரு படம் இது.
the center, the dragon is Satan. நடுவுல பார்க்கும்போது அந்த வலு சர்ப்பம் தான் சாத்தான். The beast is the Antichrist. அந்த மிருகம் என்று சொல்லும் பொழுது அந்தி கிறிஸ்து. And the man is a false prophet. இந்த மனுஷன் பார்க்கும்போது கள்ள தீர்க்கதரிசி. There's three unholy trinity. இந்த பரிசுத்தம் இல்லாத திருத்துவம் இந்த மூணு. Father, Son, Holy Spirit, you'll have the dragon, the beast and the false prophet. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த திருத்துவம். இங்கே பார்க்கும் பொழுது வலு சர்ப்பம் மிருகம் பின்பு கள்ள தீர்க்கதரிசி இது அசுத்தமான திருத்துவம். And three chief demons are released, and what is their job? Through signs and wonders they will bring the kings of the world. Now it doesn't mean every king, but kings together under the leadership of the Antichrist. நீங்க பார்க்கும் பொழுது இவங்க வாயிலிருந்து மூன்று இப்படியாக பிசாசுகள் வரும். இந்த பிசாசுகள் என்ன செய்யும் என்று சொன்னால் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும். அந்த அற்புதங்கள் அடையாளம் மூலமாக ஒரு சில ராஜாக்கள் அதனோடு சேர்ந்து கொள்வார்கள். எதனோடு என்று சொன்னால் அந்த அந்தி கிறிஸ்துவின் கீழ் இந்த ராஜாக்கள் சேர்ந்து வந்து assemble them at a place called Har Megiddo, the hill of Megiddo or Armageddon. பின்பு நீங்க பாத்தீங்கன்னா எங்க இவர்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் ஆர்மகேதன் அல்லது மிகிதோவின் மலை என்று சொல்வார்கள். இந்த இடத்திலே சேர்க்கப்படுவார்கள். You heard of the battle of Armageddon? நாம் எல்லோரும் ஆர்மகேதன் யுத்தத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். They even make movies using the title. அந்த வார்த்தையை பயன்படுத்தி படமும் எடுத்திருக்கிறார்கள். Now if you see the other picture, that's ancient Megiddo. நீங்க அந்த பக்கத்துல உள்ள படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் பழங்காலத்து மெகிடோ. Many battles took place there. நிறைய யுத்தங்கள் அங்க நடைபெற்றிருக்கிறது. In the book of Judges we read Barak defeating the Canaanites. That's why it took place. நியாயாதிபதி புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் பாராக் எப்படியாக மீதியானவர்களை அடித்த இடம் இந்த இடம்தான். In the Old Testament it's called Esdraelon. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது எஸ்டலோன் என்று சொல்லி அந்த பேர் குறிக்கப்பட்டிருக்கும். Gideon defeated the Moabites. That's the place. கீதியோன் இப்படியாக மோவாபியர்களை தோற்கடித்த இடம் இந்த இடம்தான். King Saul died, that place. சவுல் ராஜா மரித்த இடம் இந்த இடம்தான். That's the place where the final of the ultimate battle will take place, the battle of Armageddon. இந்த இடத்தில் தான் அந்த கடைசியான உச்சகட்டமான இந்த யுத்தம் நடைபெறும். அதுதான் ஆர்மகேதன் யுத்தம் என்று சொல்லப்படும். The mystery of lawlessness is working towards that. இந்த கேட்டின் மகனுடைய ரகசியம் எதற்கு நடைபெறுகிறது எங்கே போகிறது என்று சொன்னால் இந்த இடத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. Let's go to Revelation 19. எடுத்துக்கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம். Sorry, Revelation 17 first. முதலாவது வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 12 to 14. 12 ல இருந்து 14 வரை வாசிக்க கேட்போம். So it's not every single king, there'll be key kings. How many? And the 10 horns that you saw are 10 kings who have not yet received royal power, but they are to receive authority as kings for 1 hour together with the beast. Remember, the beast is the man of lawlessness, the Antichrist. These are one mind, and they hand over their power and authority to the beast. They will make war on the Lamb, and the Lamb will conquer them, for he is Lord of lords and King of kings, and those with him are called and chosen and faithful. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். Remember I told you the Antichrist come, he got three purposes, three main purpose. இதுக்கு முன்பாக சொல்லியிருந்தோம் அந்தி கிறிஸ்து வரும்பொழுது 3 நோக்கத்தோடு அவன் வருவான். One, destroy the nation of Israel. முதலாவது பார்க்கும்போது முற்றிலுமாய் இஸ்ரவேல் தேசத்தை அழித்து போட மக்களை அழித்து போட வேண்டும். Number 2, destroy the church. இரண்டாவது பார்க்கும்போது சபைகளை அழித்து போட வேண்டும். Number 3, he think or he will try to stop Christ from coming over and taking over this earth. மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால் அவன் நினைப்பான் அவன் முயற்சிப்பான் என்ன எதற்கு என்று சொன்னால் கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு தடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிப்பான். They are gathered to make war against the Lamb, but the Lamb
Lamb is the King of Kings, Lord of Lords, he will destroy this fellow. அவர்கள் என்னத்துக்கு கூடி வருவார்கள் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டிக்கு எதிராக யுத்தம் செய்யும்படியாக கூடி வருவார்கள். ஆனாலும் ஆட்டுக்குட்டியானவர் முற்றிலுமாக தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி இவர்களை முற்றிலுமாக அழித்து போடுவார். Chapter 19 verses 19 to 21. 19வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 19 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை. And I saw the beast and the kings of the earth with their armies gathered to make war against him who was sitting on the horse and against his army. And the beast was captured, and with it the false prophet, who in his presence had done the signs. I want you to focus on that. Miracles. By which he deceived those who had received the mark of the beast and those who worship its image. These two were thrown alive into the lake of fire that burns with sulfur. And the rest were slain by the sword that came from the mouth of him who was sitting on the horse, and all the birds were gorged with their flesh. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. Again we read here, they are gathered together. What is the battle of Armageddon is between Christ and the Antichrist. இங்கே மீண்டும் வாசிக்கிறோம், இவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வருகிறார்கள். இந்த ஆர்மகெடன் யுத்தம் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் நடக்க போகிற ஒரு மாபெரும் போர். But giving you know, when I watch a movie, I don't like people telling, those who have seen movies, when they sit there, I don't like them telling me the story. அதாவது ஒருத்தவங்க கூட உட்காந்து படம் பார்க்குறோன்னு சொன்னால் ஏற்கனவே படம் பார்த்தவங்க அந்த கதையை சொன்னாங்கன்னா எனக்கு பிடிக்காது. I should tell them, I'm watching, I want to know what's happening. பிசாமருங்க, நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியணும் என்ன நடக்கணும்னு. Don't tell me the end, I might as well walk away, I know the end already. ஓகே, அதை கடைசி கட்டத்தை சொல்லிடாதீங்க. என்ன சொன்ன சொல்லிட்டீங்கன்னா அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் உட்காந்து படம் பார்க்கணும். But in this movie, ஆனா இந்த படத்துல the end encourages me. அந்த முடிவு வந்து என்ன உற்சாகப்படுத்துகிறது. My Lord will return as the King of Kings and Lord of Lords, will wreck this fella. Amen. கர்த்தர் ராஜாதி ராஜாகவும் கர்த்தராதி கர்த்தராகவும் திரும்பி வந்து முற்றிலுமாய் அவனை அழித்து போடுவார். I've read about 100 times the book of Revelation. I always get excited when I know the end of this movie. அநேக தடவை இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். இந்த படத்துல கடைசி கட்டம் வரும்பொழுது நான் ரொம்ப உற்சாகம் அடைந்து விடுவேன். Something else about the mystery of lawlessness. We've been reading a few verses. If you didn't pay attention now. கேட்டின் மகனை குறித்து இன்னும் ஒரு சில ரகசியங்கள் இதுவரைக்கும் நீங்க கவனம் செலுத்தலன்னு சொன்னா தயவு செய்து இப்பொழுது வாசிக்க போற வசனத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. Revelation 16:14. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 14வது வசனம். For their demonic spirits listen, performing signs, who go abroad to the kings of the whole world to assemble them for battle on the great day of God the Almighty. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுக்களின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. These demonic spirits perform signs. That's how they are able to deceive, get the kings to come under the Antichrist. இந்த அசுத்த ஆவிகள் இப்படியாக அற்புதங்கள் செய்யும். அந்த அற்புதத்தின் மூலமாக தான் தன்னோடு கூட்டங்களை ஜனங்களை சேர்த்துக் கொள்ளும். Revelation 19:20. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனம். And the beast was captured, and with it the false prophet, who in his presence had done the signs by which he deceived those who had received the mark of the beast and those who worship its image. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். A man will come, a false prophet, who will do all kinds of miracles. With that he will convince the people, listen, there's someone who's coming, he is the savior of the world. And when that person comes, the false prophet will give support to the Antichrist. இங்கே பார்க்கும்போது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி வரப்போகிறார்கள். நம்ம அதாவது ஆட்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார்கள். பின்பு ராஜாக்களின் மத்தியிலே அற்புதங்கள் செய்வார்கள். அவர்கள் அதன் மூலமாக அந்த ராஜாக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். The false prophet can even make fire come down from heaven in front of people. Revelation 13. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசி எதை செய்யக்கூடும் என்று சொன்னால் வானத்திலிருந்து அக்கினியை கூட அவனால் இறக்க முடியும். This is what Paul also said
in the passage we read in 2 Thessalonians about the mystery of lawlessness. இந்த கேட்டின் மகனுடைய ரகசியத்தை குறித்து 2 தெசலோனிக்கே 2 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பவுலடிகள் இதை குறித்தும் சொல்லுகிறார்கள். 2 Thessalonians chapter 2 9 to 12. 2 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 9 வசனம் தொடங்கி 12 வசனம் வரை. The coming of the lawless one, the antichrist, is by the activity of Satan with all power and false signs and wonders and with all wicked deception for those who are perishing because they refuse to love the truth and so be saved. Therefore God sends them a strong delusion so that they may believe what is false, in order that all may be condemned who did not believe the truth but had pleasure in unrighteousness. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகல வித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். Coming to a close, the coming of the Antichrist will be with the signs, miracles that Satan will perform. அந்த கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொன்னால் சாத்தான் பயன்படுத்தி இப்படியாக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டு சேர்ந்து வரக்கூடிய காரியமா இருக்கும். Church, listen, as the days get nearer, we will hear more and more miracles and signs and wonders coming from unchristian sources and unchristian forces. நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுவோம், நாட்கள் நெருங்கி வர இனிமேல் நாம் செவிமடுக்க போகிறோம், கேள்விப்பட போகிறோம். கிறிஸ்து அல்லாதவர்கள் மத்தியிலிருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிறதை நாம் கேள்விப்பட போகிறோம். People will come and say, what's so great about your Jesus? You see this fellow is performing miracles. What do you mean? Come to church, you get prayed, you get healed. His healing is happening here. Don't be surprised when that happens, because that will take place as part of the mystery of lawlessness for the Antichrist to come. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இப்படியாக ஜனங்கள் நம்மிடத்தில் வந்து சொல்ல போறாங்க, என்ன இயேசு கிட்ட வந்து அற்புதம் நடக்கும், இயேசு இதெல்லாம் செய்வார் என்று சொல்லி சொல்றீங்க, வெளியே தான் இங்க ஆட்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். இதெல்லாம் எதற்கு நடக்கிறது என்று சொன்னால் கேட்டின் மகன் வெளிப்படும் நாளுக்கு என்று சொல்லி இந்த காரியம் எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. The devil can plot all he wants, சாத்தான் என்ன வேணாலும் திட்டமிட்டு செய்யலாம், but the real Christ will defeat the false Christ. ஆனால் உண்மையான கிறிஸ்து அந்த கள்ள கிறிஸ்துவை அந்த கிறிஸ்துவை அழித்து போடுவார். 2 Thessalonians 2:1. 2 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 1 வசனம். Concerning the coming of our Lord Jesus Christ and our being gathered to him, jump to verse 8. And then the lawless one will be revealed, whom the Lord Jesus will kill with the breath of his mouth and bring to nothing by the appearance of his coming. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், வசனம் 8, நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். We end with a warning. ஒரு எச்சரிக்கையோடு முடிவுக்கு கொண்டு வருகிறோம். The mystery of lawlessness is Satan working out a plan to bring the man called man of lawlessness or the Antichrist. இதனுடைய இந்த கேட்டின் மகனுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால், சாத்தான் ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். என்னவென்று சொன்னால், இந்த கேட்டின் மகன் அல்லது அந்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய ரகசியங்களை செய்து கொண்டு வருகிறான். Two things, church, pay attention. Two things. ரெண்டு காரியங்கள், சபையை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. Signs, wonders, miracles, all will take place. It will increase even more. இப்பொழுது பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக உயர்ந்து கொண்டு போகும். Don't get shocked. Don't come and ask me, how come they are doing it? Listen, that's what's going to happen. நீங்க வந்து அதிர்ச்சி ஆயிட்டு உடனே வந்து பாஸ்டர் இடத்துல கேட்காதீங்க, ஏன் பாஸ்டர் அவங்களாம் அற்புதம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா வேதாகமம் சொல்லுகிறது அப்படிதான் நடக்கும். Number 2. இரண்டாவது காரியம், Paul says, don't let anyone deceive you in any way. பவுல் சொல்லுகிறார், எந்த காரியத்தை கொண்டும் எவ்வகையாகவும் யாரும் உங்களை வஞ்சக பண்ணாதபடிக்கு, மோசம் போக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி. Concerning the coming of the Lord and being gathered to him, that day will not come until Antichrist will come. The apostasy will take place. That must happen. Only then Christ will come. இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரோடு சேர்க்கப்படுகிற அந்த கர்த்தருடைய நாள், இந்த மாபெரு துரோகமும் அதே சமயத்தில் கேட்டின் மகன் வெளிப்படுத்தப்படாமல் அவருடைய வருகை வராது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். If anybody teaches opposite that, go back to what Paul taught. யாராவது இதற்கு எதிர்மாறியா உங்க இடத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க, பேசுவாங்கன்னு சொன்னா பவுல் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதற்கு நேரா போயிட்டு நம் சிந்தையை பார்த்து கற்றுக்கொள்வோம். So let's be informed. Let's know what the mystery of lawlessness is.
ஆகையினாலே இந்த கேட்டின் மகனுடைய ரகசியம் என்னவென்று சொல்லி நாம் கற்றறிந்தவர்களாய் இருப்போமாக. If you didn't capture the message today or the previous mysteries, go to the book, go to the YouTube, listen to it again so that when you read the New Testament, you won't find it mysterious. இன்றைக்கு இந்த பேசப்பட்ட செய்தி உங்களுக்கு புரியாம விளங்காம இருக்கும்னு சொன்னா நாளைக்கு யூடியூப்ல வரும். அதே சமயத்தில் இதுக்கு முன்பாக செய்திகள் உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா யூடியூப்ல மீண்டும் மீண்டுமா உட்கார்ந்து கேளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்க உட்கார்ந்து உங்களோட புதிய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது உங்களுக்கு ரகசியமா விளங்க கூடாது, நமக்கு தெரிஞ்ச காரியங்களா இருக்கணும். Church, be prepared to suffer for your faith. உங்கள் விசுவாசத்துக்காக துன்புறுத்தப்பட ஆயத்தமா இருங்க. Please don't say amen. ஆமென் சொல்லாதீங்க. அப்படினா ஆமென் சொல்லுங்க. Be prepared to suffer for your faith. உங்கள் விசுவாசத்துக்காக போராட துன்புறுத்தப்பட ஆயத்தமா இருங்க. Difficult to say amen to that. இதுக்கு ஆமென் சொல்ல கஷ்டம் தான். Number 3, don't get carried away with reports of miracles and signs and wonders. அதே சமயத்துல பார்க்கும்போது அற்புதங்கள் அடையாளம் வரும்போது இத பத்தி சொல்லப்படும் பொழுது அதோடு கூட நம்மளும் ஓடிர வேணாம். Number 4, stand on what the Bible teaches. நான்காவது காரியம் வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதில் நாம் நிலைநிற்போமாக. And number 5, keep your eyes on Jesus. Amen. ஐந்தாவது காரியம் உங்கள் கண்களை இயேசுவுக்கு நேராக பதித்து வையுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.